போகர் சன்னதியில் பைரவரின் விளையாட்டு. போதிமலை அடிவாரத்தில் போகர் சன்னதி. போதிமலையின் அடிவாரத்திலிருந்து வடகிழக்காக 1 கிலோமீட்டர் தூரத்தில் போகர் சன்னதி அமைந்துள்ளது. சீனாவிலிருந்து போகர் பெருமான் தெற்கு நோக்கி பழனி செல்லும் பொழுது போதிமலை முருகனை தரிசனம் செய்து அவருடைய அருளை பெற்று அவரால் அடிவாரம் வரையில் வழிகாட்டப்பட்டு பழனி சென்று நவபாசனத்திலே முருகப்பெருமானுக்கு தண்டாயுதபாணி சிலை அமைத்தார். அந்த அற்புதமான புண்ணிய பூமி இந்த போகர் பூமி. போதிமலையினுடைய அடிவாரத்தில் அற்புதமான சக்தி நிறைந்த அற்புதமான ஸ்தலம் போகர் பெருமான். இந்த ஸ்தலத்தை இதனுடைய பூமியை போகர் பூமி, சித்தர் பூமி, விபூதிக்காடு என்கின்ற பல உத்தம திருநாமங்களால் அழைக்கப்படுகிறது. சித்தர் பூமி. எல்லா நிலங்களும் அருகில் பார்த்தால் சிகப்பாக இருக்கும். பின்புலத்திலே ஓதிமலை தெரிகிறது. உங்களுக்கு ஓதிமலை தெரிகிறது. இந்த போகர் பெருமானுடைய சன்னதிக்கு முன்புறமாக இருக்கக்கூடிய நிலமெல்லாம் விபூதிக்காடு. அதாவது சித்தர் சூட்சுமமாகவும் ஸ்தூலமாகவும் ஆதி காலத்திலே யாகம் செய்த மிக அற்புதமான புண்ணிய பூமி. மேட்டுப்பாளையத்திலிருந்து சத்தி செல்லும் சாலையில் ரங்கம்பாளையம் பிரிவிலே இருந்து தெற்காக 3 கிலோமீட்டர் தூரத்திலே இந்த போகர் பெருமான் சன்னதி உள்ளது. அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஓதிமலை உள்ளது. அற்புதமான ஆயமரம். ஆயமரத்தையனே என்று கருப்பராய சுவாமியை வணங்கக்கூடிய வரலாறுகளும் உண்டு. பின்புலத்திலே ஓதியங்கிரி குமார சுப்பிரமணியர். அற்புதமான போகர் பூமி. போகர் பூமியில் இருக்கக்கூடிய இந்த நடுக்கல் என்று சொல்லக்கூடிய இந்த சிலையில் மயில், வேல், சூரியன், சந்திரன், ஓம் என்கின்ற பிரணவ மந்திரம் போன்றவை பொறிக்கப்பட்டுள்ளது. கிரக பீடையிலும் ஊழ்வினை சாபத்தினாலும் துன்புறக்கூடிய பக்த பெருமக்கள் இந்த கோவிலில் வணங்கி வழிபட்டால் எல்லா தோஷங்களும் நீங்க பெற்று நிம்மதியான வாழ்வை வாழலாம். மனிதனால் செய்ததை வினையை தெய்வம் அறுத்துவிடும். மனிதனால் செய்த எல்லா வினைகளையும் தெய்வம் அறுத்துவிடும். அதனால் தெய்வத்தையும் தெய்வத்தினுடைய தவ வலிமையை பெற்ற சித்தர்களாலும் சர்வ மங்களங்களை அருள முடியும். மிக அற்புதமான போகர் பூமி. போகர் பூமியிலே காலபைரவர் மிக அற்புதமாக விளையாடி கொண்டிருப்பார் எப்பொழுதும். பழனி செல்வதற்கு முன் வடக்கிலே இருந்து தெற்கு வரும்பொழுது, வான்வெளியாக போகர் பெருமான் வரும்பொழுது இந்த பூமியிலே இருந்து முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு இங்கே சூட்சுமமாக இன்றும் அனுதினமும் யாகம் செய்து கொண்டிருப்பதாக ஐதீகம் நிலவுகிறது. அது உண்மையே. பின்புலத்தில் இருக்கக்கூடிய 1800 படிக்கட்டுகளை கொண்ட முருகப்பெருமானினுடைய சன்னதி. பூமி மட்டத்திலேயே முருகப்பெருமான் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய சன்னதிகள் பூமி மட்டத்திலே இருந்து மிக உயரமான இடத்தில் இருக்கக்கூடியது ஓதிமலை. 5 திருமுகமும் 8 திருக்கரங்கள் கொண்ட ஓதிமலை குமார சுப்பிரமணியர். கைலாயமும் இதுவே. அம்மையப்பனுடன் அண்ணனுடனும் முருகப்பெருமான் ராஜராஜேஸ்வரியுடன் சப்த கன்னிமார்களுடன் மேருமலையுடன் அருள் பாலிக்கக்கூடிய மிக அற்புதமான ஸ்தலம். சர்வ மங்களங்களை தரக்கூடிய அற்புதமான ஸ்தலம். வேண்டிய வரத்தை தந்து மன அமைதியையும் நல்வாழ்வையும் தரக்கூடிய அற்புதமான ஸ்தலம். மற்ற பூமிகளெல்லாம் அருகில் இருக்கக்கூடிய பூமிகளெல்லாம் செந்நிறத்தில் இருக்கும் பொழுது ஒரு 10 அடி தூரத்திலே பூமியினுடைய நிறம் மாறுகிறது. இது ஒன்றும்
சாதாரணமான விஷயம் அல்ல. தெய்வ அனுகிரகம் பெற்ற பூமி, தெய்வ அனுகிரகம் பெற்ற பூமி. இந்த பூமியை தொட்டு வணங்கி அந்த பூமியிலே நின்று பேசுகிறேன். பரம பவித்திரமான பூமி. பூமியே வெண்மை நிறத்தில், இன்னும் 30 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பார்க்கும் பொழுது விபூதி காடு என்றால் விபூதி காடாக விபூதியாகவே இருந்தது. இன்னும் ஒவ்வொரு நாளும் அறுவடை முடிந்த பிறகு அது இன்னும் மாற்றம் பெறும். எப்பவுமே அது விபூதி காடாகவே இருக்கும். அருகில் ஒரு 5 அடி தூரத்திலே பூமியினுடைய நிறம் மாறுபடுகிறது, செந்நிறமாக இருக்கிறது. இங்கே விபூதி காடு பரம பவித்திரமாக அனுதினமும் சித்தர்கள் யாகம் செய்யும் யாக பூமியாக இன்றும் வணங்கப்படுகிறது. சித்தர்காடு, போகர் பூமி, விபூதி காடு என்ற அற்புதமான திருநாமங்களால் அழைக்கப்படுகின்ற இந்த திருக்கோவில் போகர் அனுதினமும் சூட்சுமமாக யாகம் செய்யக்கூடிய இடம். முருகப்பெருமானை அருளை பெற்ற போகர் பெருமான் பழனி சென்று அங்கே நவபாசனத்தில் முருகப்பெருமானுக்கு சிலை அமைத்தார். ஓதிமலை சன்னதிக்கு வந்து வணங்கிவிட்டு போகர் பெருமானையும் வணங்கிவிட்டு செல்லும் பொழுது வாழ்வில் எல்லா மங்களங்களும் நிறைவாக கிடைக்கும். கிரக பீடைகள் ஒழியும், ஊழ்வினை சாபங்கள் போகும், எல்லா தோஷங்களும் எல்லா பாவங்களும் நீங்கும். போகர் பெருமானினுடைய அற்புதமான சன்னதி போகர் பூமி, சித்தர்காடு. வாழ்வில் மங்களங்களையும் வெற்றியையும் சுபிட்சத்தையும் ஆனந்தத்தையும் அமைதியையும், கடன், பகை, நோய், அவமானம், அவதூறு, துயர, துன்பம், எல்லா துர்பலன்களையும் துஷ்ட பலன்களையும் நீக்கி நற்பலனை தரக்கூடிய மிக அற்புதமான ஸ்தலம். வாழ்வில் வந்து வணங்கி வழிபட்டு நற்பெற பெற அன்புடன் அழைக்கிறோம்.